முருகன் கைலாசத்தை விட்டு சென்ற உண்மை. ஒரு நாள் முருகன் கைலாசத்தை விட்டு செல்ல முடிவு செய்தார். சிவனும் பார்வதியும் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் முருகனின் மனம் குழப்பமாக இருந்தது. கணேஷ் எப்போதும் போல அமைதியாக இருந்தார். ஆனால் ஒரு போட்டி முருகனின் மனதில் தீயை ஏற்படுத்தியது. ஒரு நாள் உலகத்தை சுற்றி வருபவனுக்கு இந்த ஞானப்பழம் என்று சிவன் கூறினார். முருகன் வேகமாக புறப்பட்டார். அவன் உண்மையாக உலகை சுற்றினார். ஆனால் கணேஷ் அப்பா அம்மாவை சுற்றினார். உலகம் இவர்கள்தான் என்றார். பழம் கணேஷுக்கு கிடைத்தது. முருகன் மனம் உடைந்தது. அவன் எதுவும் சொல்லாமல் கைலாசத்தை விட்டு சென்றார். அவன் பழனியில் நின்றான். அவன் சொன்னார், நான் தான் ஞானம். சிவன் கோபப்படவில்லை. அவர் சிரித்தார். அந்த கோபம் ஞானமாக மாறியது. இன்றுக்கு ஆயிரங்கள் அந்த மலையை ஏறுகிறார்கள். அவன் கோபத்தின் மூலம் ஒரு புதிய பாதை திறந்தது. குடும்பம் விட்டு சென்றதில்லை. அது ஒரு பாடம். உண்மையான ஞானம் போட்டியில் கிடைக்காது. அது உள்ளத்தில் பிறக்கும். கோபம் தற்காலிகம், ஞானம் நிரந்தரம். சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.